நான் பேசிட்ட பிறகு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சார் கிட்ட கொடுத்துருங்க சார். இது வேற குழந்தைய பத்தி கையில வச்சுருக்கிற மாதிரி. சரி, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. நான் இன்னும் கீழே வைக்கணுமா அதை? ஒன்றும் இல்லை, நான் கையில் வச்சு நானே பேசிட்டுமா? அதை தானேங்க சொன்னேன். கமான். எல்லாருக்கும் வணக்கம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், டெக்னீஷியன் அனைவருக்கும், ப்ளஸ் எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. எனக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஜிவி அண்ணா, எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரியில், அப்படி பழகாத எப்போ நான் ரெக்கார்டிங் தேட்டர் வந்தாலும் கூட பிறந்த தம்பியோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரியோ தான் அவர் பழகுவார். நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ நான் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்த பிறகு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா சூடோட சூடு ஒன்று கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு என்னுடைய தேங்க்ஸ் வந்து ஹாப்பிராஜ் டீமுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷலி ஜஸ்டின் பிரபாகரன் சார், 2 இசையமைப்பாளர்கள். ஏன்னா ரெண்டு சிங்கத்தை கூட நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு அங்கே எப்படின்னா நல்ல பேரோடு எலிமினேஷன் ஆகாத இருக்கலான்னு பார்த்தா, இந்த டீம் வந்து இந்த பாட்டு பாடுறதுக்காகவே 30 நாளில் எலிமினேஷன் ஆகணும்னு நினச்சிருக்காங்க போல். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்லை அப்படி தான் நினச்சிருக்காங்கண்ணே. வந்தவொடனே சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு நான் எப்போ நீங்கள் பாடணுன்னு நினச்சேன், 30 நாளில் வருவீங்கன்னு பார்த்தேன். நான் கஷ்டப்பட்டு சேந்தனை கிட்ட திட்டெல்லாம் வாங்கி அவர் எதிர்க்க சொல்லலான்னு பார்த்தா அவர் கிளம்பிட்டாரு. மரியா சார் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் ஜெயவர்தன் சார், ஜெயகாந்தன் சார், அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கீர்த்தி ரொம்ப நன்றி கீர்த்தி. கவின் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இங்கே வருகை தந்த எல்லாருக்கும் நன்றி. பாட்டு வந்து இந்த பாட்டு எப்படி வந்ததுன்னா, பாட்டு லிரிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த வாயை அசைக்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பாட்டு ஒர்க் பண்ணோம். என்னங்க சார் ஜஸ்டின் சார்? ஏன்னா ஆல்ரெடி லிரிக் பண்ணியாச்சுன்னா, லிரிக் ஷூட் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி வாயை அசைச்சிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து அது அவ்வளோ தூரம் போவானான்றாரு, திட்டுறாரு, அடிக்கிறாரு வேற என்ன ரெக்கார்டிங்க. இல்லை வினோத், இது இப்படி பண்ணிக்கோ. நீங்கள் என்னென்ன வாயை அசைச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் பாடல்கள் எழுதுனேன். நிறைய ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டில் ஒரு உக்லைன் தான் இருக்கும். இந்த பாட்டில் வந்து எல்லாமே உக்லைனாக இருக்குது. 100 பத்திர காத்தர மச்சான், 1000 பத்திர கோத்தர மச்சான், கல்லே திர்ற மல்லே திர்ற எதுக்கு வந்து சூட திர்ற அக்கட துக்கட லக்கட மச்சி லடிக்கி ஆத்மே கையில போச்சு கே ஒன்னா தும்கோ உன் கழுத்தை போச்சு நான் அமுக்கோ அப்படின்னு ஒரு வரும். மை பேபி இது வந்து ஹீரோயின் வந்து ஹிந்தி அப்படின்றதுனால மை பேபி கே போல்தா யா மாமியா ஊ ஆத்தா தூங்கி அந்த ஃபோன் பார்த்தா மை பேபி கால் ஆத்தா. எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியணவோ அப்படி. ஆனால் குச்சி ஓத்தாக்கெல்லாம் அதுலேயே இருந்தது சார். அதை ஜஸ்டின் நான் வந்து அதை இன்னும் இதை மாற்றிலாமான்னு கேட்டார். வாடா சார், அது வந்து அதில் கை வைக்காதீங்க, அது அழகாக ஸ்ட்ரக்சராக சூப்பராக இருக்குது, அப்படியே விட்டுருங்கண்ணா. நல்லா ஹிட் ஆச்சு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னுடைய தம்பி மணி வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். ஏன்னா நான் இந்த பாட்டு ஒய்ஃபுக்கிட்டே ஃபோன் போட்டு சொல்லியிருக்காரு, நான் பாடணும் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டீமும் கேட்டிருக்காங்க இவர்கிட்ட. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினச்சிருக்கீங்க. மரியா ரொம்ப நன்றி மரியா. இவருக்கு வந்து நிறைய பாட்டு வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். விஜய் டிவிலையும் சரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூப்பா. உன்னுடைய உக்லைன் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உன்னுடைய ஸ்டெப் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சூப்பருங்க, நீங்களும் கலக்கிட்டு இருக்கீங்க, சூப்பரா பண்ணுங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த மேடையை பயன்படுத்திக்கணும். நிறைய பெரிய ஆள்லாம் வந்திருக்கீங்க. அடுத்த படத்துக்கு எதனா பாடணும், பாட்டு எழுதணும்னா கூப்பிடுங்க. இல்லைங்க, இருக்கிற மேடையை பயன்படுத்திக்கணும். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. எது மைண்ட்ல வச்சுக்கோங்க, யாரை பயன்படுத்தணும். தேங்க்யூ ஜஸ்டின் சார், ரொம்ப நன்றி. நிறைய அதே மாதிரி சாரி சார், ஒன்று சொல்லிடுறேன். மெலோடி ஒன்று வந்ததுண்ணே, எதனா பெரிய சிங்கராக பாட வைப்பாங்கன்னு நினைச்சேன். எதுக்கு நீயே பாடு அப்படின்ட்டு என்னை மெலோடி பாட வச்சார். நான் நிறைய மெலோடி பாடுறதுக்கு தெரிஞ்சு அவர் பாட வச்சார். முதல்ல ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சும்மாவே ஸ்டேஜ் ஏறினா உதறும், இல்லை பயங்கரமாக ஏசி வேறு குளிருது. எனக்கு மட்டும் தானே இல்லை மற்ற வேற எல்லாருக்குமே குளிருது? அப்போது ஓகே, டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்கும், நம்ம பாடி மட்டும் தான் பிரச்சனை நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக சில ஈவெண்ட்டுக்கு போகும்போதே அங்கே இருக்கிற அந்த ஒரு வைபே அதுலேயே தெரியும். ஓகே, இது என்ன மாதிரியான படம், இது எங்கே போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுல. மேடைக்காக நிறைய பேர் பேசுவாங்க, எல்லாருமே சிரிப்போம், அதெல்லாம் அப்படி தான் இருக்கணும் சம்பிரதாயப்படி. ஆனால் சில இடத்துல அது வந்து ஜென்யூனாக ஃபீல் ஆகும். அந்த ஃபீலிங் எனக்கு இன்னைக்கு கிடச்சிருக்குது. மொத்த டீம் பேசும்போது எல்லாருமே எவ்வளோ இன்வால்வ்டாக எவ்வளோ சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. எனக்கு ஆக்சுவலாக அந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ஹாப்பிராஜ் டீசர்னு ஒன்று விட்டுருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட். அந்த டீசர் மாதிரி இருந்துச்சு, அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். எனக்கு பார்த்தப்போ
லாஸ்ட்டாக லவ் டுடே பார்க்கும்போது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு வைப் ஒன்று இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஃபீலிங் வந்து செம்மையாக, அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் அந்த ஃபீலிங் ஒன்று, அதே வைப்பு பயங்கர எனர்ஜி எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு மாதிரி பார்த்தா டேரக்டர் வந்து அந்த ஸ்கூல்லேருந்து தான் வந்திருக்காப்புல, நம்ம பிரதீப் ப்ரோவோட அசோசியேட் அப்படின்னாங்க. சரி ஓகே, எல்லாமே சூப்பர். அப்புறம் நம்மளோட நிறைய பிடிச்ச நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க, இன்க்ளூடிங் ஜிவி சார் முதற்கொண்டு ஏகப்பட்ட ஃபேவரட்ஸ் இருந்தாங்க. மணிலேருந்து முத்தண்ணன், அதிர்ச்சி அருண். ஏன்னா அதிர்ச்சிக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஷோ பார்க்க ஆரம்பித்தேன். அந்த நம்ம இது குப்பித்து கோமாளின்னு வந்துடுறா, அந்த அதான்டா, அதோட வேற வெர்ஷன் டாப் குக் டூ குக் பார்க்க ஆரம்பித்தேன். அது எப்படி எல்லாருக்கும், ஏன்னா எனக்கு ஒன்று பிடிக்கும், உனக்கு வந்து அதில் யாரை பிடிச்சதுலாம் தெரியாது, நான் உனக்காக தான் பார்த்தேன் நான். ஆமாம், அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு ஷோ, நல்லா இருந்துச்சு, நீயும் நல்லா இருந்துச்சு, நீ பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் நிறைய ஃபேவரட்ஸ் அவங்க எல்லாத்தையுமே இந்த படத்தில் பார்க்கும்போதே, ஏன்னா நான் நெல்சன் எப்பவுமே சொல்லுவார், ஒரு படத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவரும் சரி, எதுக்காக மெயினாக எஃபோர்ட் பயங்கரமாக இதில் இருக்கணும், அந்த கேஸ்டிங்கில் செம்ம எஃபோர்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா ஒரு டேரக்டர் ஒன்று யோசிப்பாப்புல, ஆனால் அந்த யோசிக்கிற எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட், அந்த நடிகரோட மூலமாக தான் அது வெளியில் வரப்போகுது. ஸோ அந்த கேஸ்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுலேயே வந்து ஒரு பாதி இந்த கிணறு தாண்டின மாதிரி தான் அப்படின்ட்டு. இவங்க ஆல்ரெடி அதுலேயே முக்கா கிணறு தாண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சூப்பர். ஜிவி சார் இப்போ கூட நான் அதை சொல்லிட்டு இருந்தேன், ஆள் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கீங்க சார், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 படத்துக்கு ஒரு படம் இந்த மாதிரி பண்ணுங்க, பார்க்கவே செம்ம எனர்ஜியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. நிறைய பேர் என்னென்னமோ சொன்னாங்க, எனக்கு ஃபங்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ஆமாம், செம்மையாக இருந்துச்சு, அது இன்னொரு படத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் கௌரி, உங்களோட லவ்வர் படம் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, மணியோட பெர்ஃபார்மன்ஸு அது எப்பவுமே வேறு லெவலில் இருக்கும். அவர் கூட ஒரு மாதிரி காம்பீட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ செம்மையாக பண்ணியிருந்தீங்க அதில், இதுலேயுமே சூப்பராக பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் டைரக்டர் மற்றபடி நடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஜஸ்டின் தலைவா, ஃபஸ்ட்டு இந்த பாட்டு, அதான் இந்த சிறையில் சொன்னாங்கள்ல, அந்த நீலோத்தி பாட்டு தான் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மெலடி கேட்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தால், இந்த சைடு பார்த்தா அப்படியே அந்த ஆடினே இருப்பேன். என்னைக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டரால் இந்த 2 கான்ட்ராஸ்டையும் தொட முடியுதோ அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ சூப்பராக இருக்குது தலைவா. மணி அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு, ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இது டெபுன்னு நினைக்கிறேன், இப்போ ப்ரொடியூசர் உட்பட. மணி அதே மாதிரி சொல்லியிருந்தாப்புல, டாடா படத்தில் அந்த ப்ரொமோஷன் சாங் பண்ணாப்புல, ரொம்ப டீசெண்டாக சொன்னார். ஆக்சுவலாக அன்றைக்கி ஷூட்டிங் நிப்பாட்டிட்டாங்க, ஏன்னா அவர் வந்து கார்டு இல்லாமல் உங்களுக்கு வந்து படம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. நாங்களே காசு இல்லாமல் ப்ரொமோஷனல் சாங் எடுத்துன்னு இருக்கிறோம் சார், படத்துலலாம் அது வராது, யூடியூப்பில் தான் வரும் அப்படின்னு சொன்னதுனால மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அன்னைக்கு கேட்ட போது கார்டெல்லாம் இப்போ எடுத்துட்டலப்பா, இந்த ஷூட்டிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகே சூப்பர். ஸோ அடுத்தது அப்படியே வந்துடுங்க, நம்ம படத்துக்கு வந்துடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வேலை பார்த்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிச்சயமாக இங்கே இருக்கிற வைப் வந்து டெஃபினட்டாக தியேட்டரில் ஆன் ஸ்க்ரீன்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்புகிறேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்குமே. டெஃபினட்டாக படம் சூப்பராக இருக்கும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.